முத்தையா சுவாமிகள் நிறைகுடம் தளம்பாது குறைகுடம் தளம்பும் என்னும் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அதனுடன் சொன்னவற்றிலிருந்து என்னால் உணரப்பட்டவற்றை நினைத்து பார்த்தேன். ஒரு போத்தலுக்குள்ளே நிறைய தண்ணீரை ஊற்றி அதனை இறுக பூட்டி குலுக்கி பாருங்கள். அசைவேதும் தெரியாது, சத்தம் ஏதும் ஏற்படாது. ஆனால் குறைவாக அந்த போத்தலுக்குள்ளே ஊற்றி இறுக அடைத்து குலுக்கி பார்த்தால் அசைவு தெரியும், ஒலியும் எழும்பும். குலுக்கம் மிக அதிகமாக இருந்தால் அந்த போத்தல் மூடி கூட பறக்கும், உள்ளிருந்தவையும் வெளியேறும், அல்லது போத்தலே வெடிக்கும். போத்தலில் இருந்தவை கூட இழக்கப்படும், போத்தலே சுக்கு நூறாகிவிடும். உள்ளே ஊற்றப்பட்டிருப்பது எத்தகைய திரவம் என்பதை பொறுத்து போத்தல் வெடிக்குமா மூடி பறக்குமா என்பது அமையும். இதுதான் உண்மையான போதகர்களுக்கும் அவ்வாறில்லாத போதகர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம். உலகில் மனித சமுதாயம் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கடவுள் அதனை நெறிப்படுத்துவதற்காக மனித படைப்புகளாகவே அவதார புருஷர்களாகவோ புதிய நபர்களாகவோ புறப்படுக்க ஆன்மாக்களுக்கு வாய்ப்பளித்துள்ளார். அந்த வகையில் வந்தவர்களாகவே இந்து சமய குரவர்களும் புத்தரும் இயேசுநாதரும் முகமது நபியும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் போன்றவர்கள் என நான் குறிப்பிடுகிறேன். அவர்கள் மனித பிறவிகளே, ஆனால் அவர்கள் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபடுகிறார்கள். அவர்கள் மனிதன் புறப்படுத்தலிருந்து இறக்கும் வரை அனுபவிக்கக்கூடிய சகல இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் விடாமல் அனுபவித்தவர்களாகவும் அந்த அனுபவங்களை ஒன்றும் விடாமல் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கு இந்த பிறவியில் பெற்றவையாகவோ இதற்கு முந்திய எத்தனையோ பிறவிகளிலிருந்து பெற்றவையாகவோ இருக்க முடியும். அதனால்தான் இனி அவர்களுக்கு அனுபவ அறிவு புதிதாக தேவைப்பட்டிருக்கவில்லை. அவர்களின் அறிவு போத்தலில் நிறைவாக அடைக்கப்பட்ட திரவத்துக்கு சமனாகும். அவர்கள் இனி பிறவும் ஒன்றுமில்லை, இனிமேல் சேர்த்து போத்தலில் அடைக்கவும் இடமில்லை என்று சொல்லலாம். இனி இதைவிட வேறு எந்த அறிவும் அவர்களுக்கு தேவையில்லை, இல்லை என்பதே அதன் பொருளாகும். அவர்கள் மட்டுமே மாந்தருக்கு நற்போதனை செய்ய தகுதியானவர்கள். சிரிப்பாயும் அனுபவமும் போத்தலுக்குள் இருப்பது போல அவர்களுக்குள்ளும் இருக்கும். ஆனால் அது சீறிப்பாய்ந்து வெளிப்பட மாட்டாது. அவர்களின் புல அடக்கம் எவ்வளவு என்று சொல்லும் தரமன்று. அனுபவங்கள் தான் அறிவு. உண்மையான நல்ல அனுபவங்களை மட்டுமே அந்த மெய்ப்போதகர்கள் எடுத்துரைப்பார்கள். அவர்களை நம்புவதும் நம்பாமல் விடுவதற்கும்
ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. புத்தர், இயேசு, முகமது நபி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்களின் வாழ்க்கைக்கான அனுபவ வார்த்தைகளை கோடான கோடி மக்கள் நம்புகிறார்கள். ஒரு சிலர் நம்புவதும் இல்லை. இந்த உலகில் புத்தர் பிறக்கும் உலகிலேயே அவர்களும் பிறந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி பிறந்து விடுவதில்லை. சதையும் எலும்பும் தோலும் இரத்தமும் உமிழ்நீரும் இது போன்ற பலவும் பொதுவாக எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவற்றில் கூட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதேபோல அறிவிலும் நிறைகுடமும் குறைகுடமும் காணப்படுகின்றது. யாராவது நல்ல அறிவை பெற வேண்டுமானால் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போதுதான் அனுபவ ஞானம் வரும். சித்தர்கள் புகைப்பிடிப்பதையும் நாம் அறிகிறோம். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்றோரும் புகை பிடித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் புகைப்பிடித்தலின் நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்லும் தகுதி உடையவர்கள் என்பதே நிறைவான குடத்துக்கு உதாரணம். பரத்தை அனுபவித்தனும் மிக இன்ப இல்லறச் சுவையை நாடியவனும் துன்ப அனுபவங்களை வெளிப்படுத்தும் தகுதி உடையவனாகின்றான். அவன் சொல்லும் அறிவுரைகளை யாரும் கேட்க தயாரில்லை. ஆனால் நாம் நிறைகுடம் என சொல்லப்பட்டவர்கள் இதற்கு முன் பல பிறவிகளை எடுத்தவர்களாக இருந்து அந்த அனுபவ அறிவை பெற்றவர்களாக இருப்பதாலே இந்த பிறவியில் அவர்கள் இந்த அனுபவங்களை பெறாத போதும் பரத்தை அனுபவித்தவனும் மிக இன்ப இல்லறச்சுவையை நாடியவனும் அடையக்கூடிய துன்ப அனுபவங்களை மற்றவருக்கே முன்கூட்டியே வெளிப்படுத்தும் தகுதியுடைய நிறைகுடமாக இருக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பாருங்கள். அவர் பெரும்பாலும் இந்த பிறவியிலேயே எல்லா உலகியல் அனுபவங்களையும் பெற்றவராக அவரை பற்றிய சரித்திரங்களில் கூறுகிறார்கள். கடவுளுக்கு பூசை செய்யும் ஐயராக இருந்திருக்கிறார். காளியை திடமாக நம்பியிருக்கிறார். தன்னை மறந்து பல தடவைகள் பைத்தியமாகி தன்னை மறந்து மயங்கி விழுந்து கிடந்திருக்கிறார். பல தடவைகள் உணவு பானம் இல்லாமல் சமாதி நிலையை அடைந்திருக்கிறார். மீண்டெழுந்திருக்கிறார். கொடிய நோக்கி ஆளாகி துன்பப்பட்டிருக்கிறார். புத்த சமயத்தையும் தழுவி அனுபவித்து கடவுளை கண்டதாக கூறியிருக்கிறார். இஸ்லாமியராக தொழுது அல்லாவை கண்டதாக கூறியுள்ளார். கிறிஸ்தவ போதனைகளை அதிகரித்து கிறிஸ்தவ தெய்வங்களை கண்டதாக கூறியுள்ளார். எல்லா இடங்களிலும் நான் என் ஒரே தெய்வமான காளி எனக்கு காட்சி தந்தாள் என்று கூறியது மட்டுமல்லாமல் எல்லாம் சம்மதங்களே, எல்லா மதங்களும் சம்மதங்களே, இவற்றிலும் வித்தியாசமில்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியதாக சொல்லுகிறார்கள். விவேகானந்தர் கடவுளை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டுமென்று
ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேட்டுக்கொண்ட போது பூசை அறைக்குள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை கூட்டிச் சென்று வணங்கச் சொல்லி, அவர் வணக்கத்தில் இருக்கும்போது தன்னுடைய காலை தூக்கி விவேகானந்தருடைய தலைமேல் வைத்தாராம். அப்போது விவேகானந்தர் தன்னை மறந்து பரவசமடைந்து வணங்கி கடவுளை கண்டேன் என்று நம்பிக்கை கொண்டு கத்தினாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடன் வேறு நபர்கள் கூட இருந்தார்களாம். ஆனால் அவர்கள் கடவுளை காணவில்லை. அப்போது விவேகானந்தர் மட்டும்தான் கடவுளை கண்டார். அப்படித்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கடவுளை கண்டார். அப்படித்தான் நானும் கடவுளை கண்டேன் என்று முத்தையா முனிவராகிய நான் சொன்னால் அதனை உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் மனிதனுக்கு கொடையாக வழங்க கடவுள் வைத்திருக்கும் உடலின் ஒரு கூறான மறைபொருள். அது ஞானக்கண். நான் இந்த ஞானத்தால் இதனை பெற்றேன் என்று கூறுகிறேன். நிறைகுடங்கள் சொல்லுகின்றவற்றையே நீங்கள் சீர்தூக்கி பார்த்து சிந்திக்கிற நீங்கள் நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். நல்லதாக இருந்தால் நான் மட்டுமல்ல, கடவுளும் அதனை அங்கீகரிப்பார். நீங்கள் கடவுளிடம் போகும் வழி திறக்கும் கதவு. கதவை தாண்டி கடவுளிடம் போகும் தீர்மானம் உன்னுடையது. அங்கே அறைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தால்தான் தெரியும். நீங்கள் சொல்லி அழைத்த எந்த கடவுளும் இருக்க மாட்டார். பிரபஞ்சம் என்னும் வெற்று வழியான சக்தி மட்டுமே அங்கே இருக்கும். நீர் அங்கே போய்விட்டால் பிறகு வெளிவர வாய்ப்பில்லை, பிறப்பில்லை. நீர் கடவுள் என்னும் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியின் கூறாகி விடுவாய். ராமகிருஷ்ண பரமஹம்சரே பலமுறை நான் கிருஷ்ண அவதாரம் என்று கூறியதாக சொல்லியிருக்கிறார்கள். அவரை பலமுறை சித்த சுவாதீனமற்றவர், பைத்தியக்காரன் என்று பலர் சொன்னபோதும் இன்று கோடிக்கும் மேலான மக்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கடவுளின் அவதாரமாக கருதுகிறார்கள் என்றால் அவர் உலகுக்கு அளித்துள்ள அனுபவங்களை மக்கள் ஏற்கிறார்கள் என்பதுதான் பொருள். நான் கடவுளை காண்பது போலவே அந்த மக்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கடவுளின் அவதாரமாக காணுகிறார்கள். அவர்கள் இல்லற வாழ்க்கையில் அனுபவிக்காத எதுவும் இல்லை. அந்த அனுபவங்களே அவரின் நல்லுரை.